வணக்கம் மக்களே, ரைடுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு ரைடு வந்துருச்சு. கேஎஸ்பியில் இருந்து தெக்குப்பாளையம். தெக்குப்பாளையத்தில் எந்த ரைடுமே வரல. சரி, அடுத்த ரைடு வரக்குள்ள வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் டிஃபன் என்னன்னா கோதுமை தோசையும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும். ரெண்டாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. அப் அண்ட் டவுன் ட்ரிப்பு எங்கன்னா செங்காலிப்பாளையத்துலேருந்து விஜி ஹாஸ்பிட்டலேருந்து செங்காலிப்பாளையம் முடிச்சு விட்டாச்சு. மூணாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. இடுகேரிலேருந்து நரசினாக்கன் பாளையம். நாலாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சுங்க. எங்கன்னா என்ஜிஓ காலையிலேருந்து காந்திபுரம். டைம் இப்போ 2 மணி ஆச்சு. மதிய உணவை முடிச்சிடலாமா? ஆறாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. உப்புளிப்பாளத்துலேருந்து சரவணப்பட்டி. 9வது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. பெருநாய்ப்பாளத்துலேருந்து துடிலூர். 10வது ரைடும் முடிச்சு விட்டாச்சுங்க. எங்கன்னா துடிலூர்லேருந்து அத்திப்பாளையம். ஓகே மக்களே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது டோட்டலாக 13 மணி நேரம் லாகின் பண்ணி 125 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். நீங்கள் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 2794 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 2593 ரூபா வந்திருக்கு. இதில் லிட்டர்ஸி கமிஷன் எவ்வளோ போகுதுன்னா 516 ரூபா போகுது. சிஎன்ஜி எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா 547 ரூபாய் கிடச்சிருக்கோம். நம்ம சாப்பாடு செலவு ஒரு 50 ரூபா. டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 1113 ரூபா வருது. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1681 ரூபா இருக்குது. 13 மணி நேரம் லாகின் பண்ணி 2794 ரூபா சம்பாரிச்சு செலவுலாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1681 ரூபா நம்ம கையில் இருக்குது.